சக்கரவர்த்தி அம்மா, சக்கரவர்த்தி அம்மா, சாம்பார் வச்சிருந்தேன். சக்கரவர்த்தி அம்மா. யாரு? ஏய், புது மாப்பிள்ளை கரெக்ட்டா வந்துட்டாரு பாருங்கக்கா. வாங்க சார், வாங்க வாங்க மாப்பிள்ளை சார். அக்கா, முகத்தை பாத்தீங்களா? இப்பவே கல்யாண கல்ல கட்டிருக்கு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தான் உங்க மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கு. என்ன இது எல்லாருமே சேர்ந்து முற்றுகையிட்டு இருக்கீங்க? ரவி அண்ணா, நீங்க பொண்ணு பார்க்க போன மேட்டர் காட்டு தீ மாதிரி இந்த காம்பவுண்ட் ஃபுல்லா பரவிடுச்சு. சரியா போச்சு. உள்ள போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி அணைங்க. ஓகே சார். எப்ப சாப்பாடு? சாப்பாடா? இனிமேல் நைட்டு தான். அதுவும் டிஃபன் தானே. நர்மதா, சாருக்கு ரொம்ப விவரமா பேசதான் நினைப்பு. நாங்க கேட்டது எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்கன்னு. ஓ, அத கேட்டிங்களா? ஆஹா, டியூப் லைட் தான் விக்கிறீங்க, அதுக்காக அதே மாதிரி இருக்கணும்னு ஒண்ணு இல்ல. காஃபி டீ காரெல்லாம் எப்ப கொடுக்க போறீங்க? என்ன 3 பேர் சேர்ந்து விரட்டறதுலயே இருக்கீங்க? இப்போ என்ன நடந்து போச்சு? ஹலோ, ஒரு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு காஃபி டீ பலகாரம்லாம் சாப்பிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. பொண்ணு பார்க்க போறோங்கிறது கல்யாணத்துக்கு முந்தின ஸ்டேஜ். பேச்சுவார்த்தை, ஜாதக பரிமாற்றம் இதெல்லாம் முடிஞ்சு பொண்ணு பாக்குற வரைக்கும் வந்துட்டா முக்கால் கிணறு தாண்டின மாதிரி. அதான் முக்கால் கிணறு தாண்டின முக்கியஸ்தருக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம். பதிலுக்கு நீங்க ஸ்வீட் பார்ட்டி தரணும், புரியுதா? முழு கிணறு தாண்டினாதாங்க பார்ட்டி வைக்க முடியும். அதான் கல்யாணத்துக்கு முந்தின கட்ட வந்தாச்சுல்ல. இனிமே அந்த பொண்ணு உங்க மூஞ்ச பார்த்து மிரண்டு போய் ஓடினாதான் உண்டு. இல்லாட்டி கல்யாணமே நின்று போயிடுமே. பிடிவாதம் பண்ணாம ஸ்வீட் வாங்கி கொடுங்க சார். சரிதான். நான் முக்கா கிணறு தானே தாண்டி இருக்கேன். மேற்கொண்டு முன்னேற முடியல. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பொண்ணு என்ன பார்த்து மிரண்டு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. என்னங்க, ஸ்வீட் பார்ட்டி வைக்கட்டுமா? சாரி சார். இதுக்கு போய் எங்க டல் ஆயிட்டீங்க? வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம். நர்மதா, மீனா, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கணும், புரியுதா? ஏதோ ஜாலியா பேசுறதா நினைச்சு உளறிட்டோம். சாரி. உளறது என்ன புதுசா? வழக்கமா பண்றது தானே. உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இதுல என்னங்க வருத்தம்? இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியுமா என்ன? பொண்ணு பாக்குறதே கல்யாணம் மாதிரி நினைச்சா எனக்கு இது வரைக்கும் 30 கல்யாணம் நடந்திருக்கும். சாரி ரவி. போச்சுரா, அவங்க தான் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக சாரி சொல்றாங்க. நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? இல்ல ரவி, நான் சொல்லித்தான் நீங்க பொண்ணு பாக்குற விஷயம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் ஏதோ யதார்த்தமா சொல்ல அவங்க விளையாட்டுக்கு பேச சங்கடம் உங்களுக்கு தான். அட, நீங்க வேற இந்த விஷயத்தை எங்க பெருசா எடுத்துட்டு ஃபீல் பண்றீங்க? இல்ல ரவி, நீங்க இப்ப இப்படி பேசினாலும் நீங்க பார்க்க போன பொண்ணு உங்களை வேண்டாம்னு சொன்ன வேதனை உங்க மனசுல இருக்கும் இல்லையா? அதுக்காக நீங்க உங்களை தாழ்வா நினைக்காதீங்க. அட, நீங்க வேற. அந்த பொண்ணு ஒரு அருமையான புருஷனை இழந்துட்டா. அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. இத நான் விரக்தியாவோ விளையாட்டாவோ சொல்லல, கர்வத்தோட தான் சொல்றேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டிய எப்படி வச்சு காப்பாத்தணும்னு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கேன். யாருக்கு கிடைக்க போதோ அந்த அதிர்ஷ்டம். நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கூட இந்த மாசம் தவணை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நிமிஷம். விஜி, விஜி, கவர்ல 50 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு வா. வேலையில மட்டும் கராரா இருக்கீங்க. குடு. ரவி, இவ என் தங்கச்சி விஜி. விஜி, இவர் ரவி, தவணை முறையில பொருள்லாம் விக்கிறவரு. வணக்கங்க. உங்களை பத்தி அக்கா நிறையவே சொல்லியிருக்காங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? பணம் நாங்க. என்னங்க, உங்க தங்கச்சி ரொம்ப கூச்ச சுபாவம் போல இருக்கு. ஆமா. என்னங்க, உங்க முடி ரொம்ப நல்லா இருக்குங்க. சுருளு சுருளா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். என்கிட்ட ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா முடி ரொம்ப நல்லா இருக்கும். விலை கூட ரொம்ப கம்மி தாங்க. இது பாருங்க, வந்து அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அனவசியமா என்கிட்ட பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. விஜி, விஜி. சாரிங்க, நான் ஏதோ சொல்ல போய் அவங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். ரவி, விஜி, ஏன் இப்படி நடந்துக்கிற? படிச்ச பொண்ணு தானே நீ. என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கும் நாகரிகம். அப்புறம் ஏன் அங்க வந்து கத்துன? பாவம் ரவி, அவர் முகமே செத்து போச்சு. அது இல்லக்கா, அந்த இளங்கவும் இப்படிதான் புகழ்ந்து பேசினான். புகழ்ந்து புகழ்ந்து பேசி என்ன படுகொலியில தள்ளிட்டாக்கா. அந்த நாள் பேசினதும் எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம வர வர இந்த ஆம்பளைங்களை கண்டாலே எனக்கு வெறுப்பா இருக்குக்கா. விஜி, விஜி, நீ ரொம்ப நொந்து போயிருக்க. அதான் யார பார்த்தாலும் நீ அப்படியே நினைக்கிற.
இது பாரு, ஒரு அயோக்கியனை நினைச்சு நீ எல்லாரையும் தப்பா எடை போடாத. அது தப்புமா. ரவி ரொம்ப நல்லவரு. ஏதோ ஹேர் ட்ரையர் விக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட அப்படி பேசிட்டாரு. அத நீ தப்பா நினைச்சிட்ட. இது பாரு, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. அழக்கூடாது. அது ஒண்ணு இல்ல நிர்மலா, விஜய்க்கு ரொம்ப வயித்த வலிக்குதான், அதான். அப்படின்னா மாத்திரை வாங்கி தரணும், இல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அதை விட்டுட்டு பச்சை குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிட்டு இருந்தா வலிலாம் சரியா போயிடுமா? அழாத, வா காஃபி போட்டு தட்டுமா? வா வா. சிதம்பரம். யாரு? சிதம்பரம். மூர்த்தியா? வாயா, வா வா வா, உள்ள வா. என்ன சகிமரியா? இருக்கிறேன். சந்தோஷமான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். என்ன? மாப்பிள்ளை வீட்டுல இப்ப நேரா வர்றேன். லீலா போட்டோ எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாதக பொருத்தம் அம்சமா இருக்கு. சந்தோஷம். பொருத்தம்னா பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். மாப்பிள்ளை போட்டோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்க எல்லாம் பார்க்கணுமா? லீலா கண்டிப்பா பார்க்கணுமா? மாப்பிள்ளை போட்டோ பாத்துறோம். தானா நல்லா தான் இருக்கிறான். தானா போஸ் ஓடியாங்க. மூர்த்தி நல்ல சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஜாதகம் புரிஞ்சிருக்குதான். இந்த பையன் தான் பாரு, நல்லா இருக்கிறான்ல. நீங்களும் பார்த்துட்டு லீலாவும் காமிங்க. அப்புறம் மூர்த்தி மேற்கொண்டு வரும்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிட்டியா? சரி. லீலாக்கா, மாப்பிளைய பார்த்தா ஏதோ கிரிக்கெட் பிளேயர் ஞாபகம் வருது, ஆனா யாருன்னு தான் தெரியல. ஏய், நீ கொஞ்சம் பாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டே? அக்கா, உனக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யாரு? எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது. ஐயோ, இந்த போட்டோ பாருக்கா, நீ தான் முக்கியமா பார்க்கணும். வெக்கப்படாத லீலா, பார்த்து சொல்லு. போஸ் நீ பார்த்து இல்ல, உனக்கு பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் மாமா. அப்புறம் லீலா, உன் இஷ்டம் என்ன? உங்க இஷ்டம்பா. என்ன பாரியா, எல்லா பொறுப்பையும் எந்த லைன்ல போட்டா நான் என்ன பண்றது? சரி, மூர்த்திக்கு ஒரு காப்பி கொண்டா பாப்பா. நல்ல சந்தோஷ சமாச்சாரம் கொண்டாந்து இருக்காரு. சர்க்கரை அள்ளி கொண்டு காப்பியே பாயாசம் மாதிரி இருக்கானு. பவானி, என்னக்கா? போய் பால் வாங்கிட்டு வரியா? அப்ப வாங்கி கொடுத்த பால் என்னாச்சு? அது தவறி கீழே கொட்டிடுச்சு. இப்ப கடையில பால் இருக்காதே, சாயங்காலம் தான் வரும். கஷ்டப்படாதீங்க, பால் இல்லைன்னா பரவாயில்ல, வர காப்பியே போதும். லீலா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? லீலா, எதுக்குமா அழற? என்ன ஒண்ணு கேட்காதக்கா. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். போங்கறேல. செல்வா, செல்வா, என்னடா கண்ணு, ஏன் இப்படி இருமுற? நீ இருமுறது ஏன் விட்டு கேக்குதே, அதனால தான் ஓடி வந்தேன். கண்ணு செல்வா, என்னப்பா சாப்பிட்ட? நான் நினைக்கிறேன் உன்னை யாரோ மறக்காம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நீ இப்படி விடாம இருமிக்கிட்டு இருக்க. என்னடா இப்படி ஒரு விரக்தியான சிரிப்பு? ராசா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கவலையை மனசுல வச்சிருக்கவே கூடாது. என்னடா செல்வம், கடைக்கா கிளம்பிட்ட? என்னடா அது, நேத்து போட்ட சட்டையே போட்டிருக்க, உள்ள வேற சட்டை இருக்கு, எடுத்து போட்டு போ. எல்லாரும் போருமா. சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? பாரு கிழவி, எண்ணி 2 வார்த்தை பேசுறான். எப்படி கலகலன்னு இருந்த வீடு இப்படி விரிச்சோடி போச்சு. அந்த நிர்மலாவும் அங்க போயிருக்கிறா. இவன் என்னடா பேசுறதுக்கே கூலி கேட்பான் போல இருக்கு. கண்ணு, அவன் மனசுல என்ன வேதனை இருக்கோ
ஏன் நிலைமைய பாத்தியா? ஒத்த குரங்கு மாதிரி சீர்படுறேன். பேசுறது கூட ஆள் இல்லாம நாதி எடுத்து போய். கண்ணு செல்வா, கொஞ்சம் நில்லு. எனக்கு உடம்புக்கு முடியல, டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினேன். அவர் என்னமோ கலர் கலரா மாத்திரைகளை கொடுத்துட்டாரு. அது எந்த மாத்திரைக்கு பிறகு எதை சாப்பிடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ வந்து எந்த மாத்திரைன்னு கொஞ்சம் பார்த்து கொடுக்குறியா? என் கண்ணு இல்லை, என் ராசா. சரி வா. எங்க மாத்திரை? இங்கே தானே வச்சிருந்தேன். இந்தாப்பா. பாட்டி, இந்த நீல கலர் மாத்திரை மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறமா. சரி. இந்த கருப்பு கலர் சின்ன மாத்திரை இருக்குல்ல, இது காலையில டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம். என்னடா செல்வம் பேச்ச நிறுத்திட்ட? இந்த வரக்காப்பியை பார்த்தவொன்னே லீலா ஞாபகம் வந்துச்சு பாட்டி. அவனுக்கு தாஜ்மஹால் ரேஞ்சுக்கு காதல் சின்ன ஏதாவது இருக்கும். எனக்கும் லீலாவுக்கும் இந்த வரக்காப்பி தான் பாட்டி ஞாபக சின்னம் ஆயிடுச்சு. சத்தியமா சொல்றேன், எங்க எப்போ இந்த வரக்காப்பியை பார்த்தாலும் லீலாவுக்கு என் நினைப்பு வரும் பாட்டி. ராசா, மாத்திரை சாப்பிடுறதுக்காக வரக்காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தேன். இதை பார்த்து நீ இவ்வளவு வேதனைப்படுவேங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. நீ வருத்தப்படாத கண்ணு. காப்பிங்கிறது வெறும் சாக்கு தான் பாட்டி. மத்தபடி நான் என்னைக்கு லீலாவை மறந்தேன் சொல்லுங்க? முடியல பாட்டி. நானும் சிரமப்பட்டாவது லீலாவை மறந்துடணும் தான் பாட்டி நினைக்கிறேன். சிரமம் தான் மிச்சமா இருக்கு. அவன் ஞாபகம் என்னை விட்டு போவே மாட்டேங்குது பாட்டி. ஏன்டா கண்ணு செல்வம், மனசுல இவ்வளவு நினைப்பு இருக்க, ஏன் கிடந்து மறுவுற? துணிச்சல அவ காரியத்தில் இறங்கிட அப்படிதானே? என்ன நேரங்கிறது போறோம், அவளை தூக்கிட்டு போய் கோயில வச்சு தாலியை கட்டுறோம். உன் ஆத்தாள அப்புறம் என்ன கிழிக்கிறாங்கிறத அப்புறம் பாப்போம். அவன் பொண்டாட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் யார் என்னடா பண்ண முடியும்? அது முடியாது பாட்டி. ஏன்டா, நீ ஆம்பளை புள்ள தானே, தைரியமா பண்ணு. யாரு உன்னை என்ன சொல்றாங்கங்கறத அப்புறம் பாப்போம். மத்தவங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் லீலாவே சொல்லிடுவா. ஒரு நாள் அது அவ ஏத்துக்க மாட்டா பாட்டி, நிச்சயம் ஒத்துக்க மாட்டா. அதே எப்படா, அவளுக்கு உன் மேல ஆசை பிரியம் எல்லாம் இருக்குதுல்ல? எல்லாமே இருக்கு, ஆசை பிரியம் காதல் எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விடுவோம் வேற ஒரு விஷயம் அவளுக்கு பெருசா தெரியுது பாட்டி. அது என்ன விஷயம்? அவங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசம், மரியாதை, யாரும் அவங்க அப்பாவை கை நீட்டி கூட பேசிடக்கூடாதுங்கிற அந்த தன்மான உணர்ச்சி, இதெல்லாம் என் மேல வச்சிருக்கிற காதலை விட அவளுக்கு பெருசா தெரியுது பாட்டி. சிதம்பரம் மாமா ரொம்ப கொடுத்து வச்சவர், உயிரே வச்சிருக்கிற பொண்ணு பெத்து வச்சிருக்காரு. பாவி பொண்ணு, ஒன்னே இல்லடா கரங்கடிக்கிறா. ஏன் பாட்டி, அப்பா மேல இவ்வளவு பாசமா இருக்கிற பொண்ணு புருஷ மேலையும் புள்ள மேலையும் எவ்வளவு பாசமா எவ்வளவு அன்பா இருப்பா சொல்லு? எனக்கு தான் அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சுல பாட்டி. மனசு நொந்து பேசுறியே, வேண்டாப்பா. பாட்டி, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மாணிக்க வறுமையிலேயே பிறந்தான், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டான். ஆனா செல்வம் அப்படி இல்ல, வேலையே செய்யாம படிச்சு சொகுசா வளர்ந்துட்டான். அதனால மாணிக்கத்தை விட செல்வம் தான் யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவேன் பாட்டி. இப்ப இல்ல புரியுது நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலின்னு. என்னடா என்னமோ கிழவ மாதிரி வேதாந்தம் பேசுற? பேசாம வீட்டுக்கு போ. சினிமா, டிராமா, பீச்சு, கோயில்னு எத்தனையோ இருக்கு, அதையெல்லாம் மனசை செலுத்து. இந்த நொந்து போய் பேசுற பேச்ச இன்னையோட நிப்பாட்டு. சரி பாட்டி, கடைக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். மறுபடியும் சொல்லிடுறேன், இது மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம். சரி. இது ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம். சரி. இது காலையில டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. சரி. புரியுதா? பார்த்து சாப்பிட்டு. சரி. வரேன். தானா, நீர் தானா எங்கப்பா? வாங்கம்மா, என்ன விஷயம்? பொம்பளைங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? சரிதான். அத்தை வாங்க வாங்க. இந்தாம்மா தானோ, இந்தாம்மா மாவு வெல்லம், இந்தாம்மா எண்ணெய். இந்த பாருமா தானோ, முறுக்கு அதிரசம் இது வரைக்கும் யாரும் சாப்பிட்டுக்க கூடாது, அந்த டேஸ்ட்ல இருக்கணும். டேஸ்ட் பத்தி கவலைப்படாதீங்க, சூப்பரா செஞ்சு தரேன். எப்போ வந்து வாங்கிக்கணும்? வேலை முடிஞ்சது நானே கொண்டு வந்து தரேன். சரிம்மா, இந்தாம்மா பணம். அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. ஏப்பா? இல்லம்மா, சொன்னா கேளுங்க, எடுத்துட்டு போங்க. தானே சொல்லி தானே எடுத்துட்டு வந்தேன். இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எடுத்துட்டு போங்கம்மா. என்ன பேசுற நீ? அம்மா, நான் உங்களை எதுவும் சொல்லல, தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி புருஷன் இருக்கிற வரைக்கும் நீ உருப்படவே மாட்டேன். குடு. அத்தை ஏங்க
இதுக்கு அவங்க எடுத்துட்டு போக சொன்னீங்க? என்னடி இது புதுசா என்ன சமையல்காரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள இருக்க கொஞ்ச நெஞ்ச மரத்தை வாங்க போறேன். கொண்டாடி சம்பாதிச்சதுல புடிச்சு உட்கார்ந்து சாப்பிட அவமானப்படுத்தணும் அப்படிதானே? உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, கோவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. ஓஹோ, தெரிஞ்சேதான் இப்படி எல்லாம் பண்றியா? கொழுப்புடி உனக்கு. இது ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்ல மாமா. ஏது பக்கத்து வீட்டுல காசை வாங்கிட்டு பலாரம் சுட்டு கொடுக்கறது கௌரவ குறைச்சலா தெரியல உனக்கு? ஏன் மாமா, நம்ம ஹோட்டல்ல வச்ச இடத்துல அதே மாதிரி தானே இதுவும். தனமா பேசாத. அது வேற இது வேற. நீயே வயித்து பிள்ளைக்காரி. இந்த மாதிரி காசுக்கெல்லாம் வேலை செஞ்சு என்னையே இந்த நான் வேதனைப்படுத்துறேன். கோச்சிக்காதீங்க மாமா, மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சு. எத்தனை தடவை தான் உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சிருக்கிறது? அப்படி இல்லைன்னா அப்பா கிட்ட போய் அடிக்கடி வாங்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் வேண்டானதும். நீ 1000 காரணம் சொல்லு, அதை என்னால ஒத்துக்க முடியாது. வயித்து பிள்ளைக்காரி இப்படி மாவு அரைக்கிறது, பலகாரம் சொல்றது, என்ன செடியில உட்கார்றது, என்ன தனம் இதெல்லாம்? என்ன முழுசாவே கையால் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டியா?